பாருங்க, நாம வேற லெவல்ல போயிடலாம். அடுத்த விஷயம், அந்த கடவுளுக்கு கடவுளான பெரிய சார் வந்து அவர் கையால நம்ம இன்சென்டிவ் வாங்கும்போது அவரை காட் பீஸ்ல 2வது கடவுளா நம்ம நினைக்கிறோம். அப்படியான பெரிய சார் வந்து இப்போ அம்பால இருந்து சனிதரன் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து கூட்ட நெரிசல் இல்லாம நல்லபடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டு கேட்டுக்கிறேன். சாப்டர் போவோம். எனக்கு கொடுத்துருக்க சாப்டர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது முக்கியமான கண்டென்ட். இது நம்ம பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது அல்டிமேட்டா பிசினஸ் டெவலப்மெண்ட் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை எப்படி நம்ம பில்ட் பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொர்ஷாட்ல இருக்கலாம், ஊழவடியில இருக்கலாம், பெரம்பூர்ல இருக்கலாம், கொளத்தூர்ல இருக்கலாம், கொரட்டூர், அம்பத்தூர், ஆவடி, அந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ல இருக்காங்க வச்சுக்கலாம். ஒருத்தர் அந்த ஏரியால இருக்காங்கன்னா அவங்க மூலியமா ஒரு டீமை பில்டப் பண்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ ஒரு ராஜான்றது யாரு? கிங். பல ராஜாக்களை உருவாக்குறது எம்பரர். ராஜாதி ராஜா, அதாவது சக்கரவர்த்தி, எம்பையர். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு டீமை எல்லா இடத்துலயும், இப்போ அந்த சீனிவாசன் சார் அழகா சொல்றாரு, ஒரு மளிகை கடை சரௌண்டிங்ல 1 கிலோமீட்டருக்கு வந்தா நமக்கு கஸ்டமரா வருவாங்க. உண்மைங்களா? சோ நம்ம ஃபீல்ட்ல எத்தனை கிலோமீட்டர் நம்ம கஸ்டமர் வரைக்கலாம்? அளவே கிடையாது. தமிழ்நாடு, இந்தியா, என்ஆர்ஐ அதர் கண்டிஷனும் வரைக்கலாம். அப்போ நம்ம எப்படி நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணோம்னா, எந்த கண்ட்ரில யார் இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. உங்களுக்கு மதுரையில தெரியுமா, திருச்சியில தெரியுமா, அங்கங்க டீம் பில்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு ராஜானா பல சிட்டர்ஸ் எல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்து எம்பையர் ஆகணும். அந்த மாதிரி வந்து நீங்க இந்த ஃபீல்டுல எம்பையரா இருக்கணும். எம்பையர்னா பல சிட்டர்ஸ்ல உள்ளடக்கி எம்பையரா இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துல சூப்பர் டாப் மோஸ்ட் லெவல்ல பிசினஸ் பண்ண முடியும். இதுதான் மெயினான விஷயம். இதை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு வச்சுக்கலாம். டீம் நெட்வொர்க்க வேற லெவல்ல எடுத்துட்டு போயிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, கண்ணாடி கடை, ஃப்ரேம் கடை, அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நெட்வொர்க்ல தான் இருந்தது. எல்லாரும் தெரியல, ஆன்லைன்ல தான் நீங்க வாங்க முடியும். இன்னைக்கு அவங்க பிரான்சைஸ் போட்டு இல்லாத இடமே கிடையாது. தமிழ்நாடுல, இந்தியாவில, வேர்ல்டு லெவல்ல அது லென்ஸ்கார்ட் வந்து நல்ல ஃபேமஸான டிஸ்ட்ரிபியூஷன் ஷாப்பா மாறி போச்சு. அது காரணம் நெட்வொர்க் தான். ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தருமே மார்க்கெட் எல்லாமே சரி, இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் மேனேஜரும் சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜரும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் யாரா இருந்தாலும் சரி, இந்த நெட்வொர்க்கை யார் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணீங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு சாதிக்க முடியும். என்ன நினைச்சாலும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இது மெயினான விஷயம். அது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீ டைம்ல டெய்லி வந்து நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அந்த நேரத்துல வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ எங்க இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். டெய்லி அதுக்கு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 or 2 hours இருந்தாலே போதும். ஃபிளெக்சிபிள் டைம், நம்ம எப்போ டைம் இருக்கோ அப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் இன்கம், எவ்வளவு வேணா இன்கம். இந்த நெட்வொர்க் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா இன்கம் சம்பாதிக்கலாம். உண்மையா இல்லைங்களா? ஸோ அதான் அன்லிமிட்டட் இன்கம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நம்ம வந்து என்ன கண்ட்ரோல் யுவர் லைஃப். நம்மளுடைய லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட் ஆகும். இது வந்து 8 to 8 hours ஒர்க் பண்ணி ஆகணும். ஷெட்யூல் டைம், லிமிட்டட் இன்கம், கண்ட்ரோல் லைஃப். அதனால வந்து நெட்வொர்க் வந்து ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நமக்கு எங்கெங்க ஆளுங்களை தெரியுமோ அங்கதான் ஒரு டீமை உருவாக்குங்க. எவ்வளவு பேர் நம்ம வந்து இந்த இடத்துல உருவாக்கணும், இந்த இடத்துல உருவாக்க கூடாதுன்னு கிடையாது. எந்த இடத்துல வேணா யாருன்னா உருவாக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் எப்படி பண்ண தெரியாம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் போடுங்க. டீம் போட்டு நெட்வொர்க்கை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வேற லெவல்ல சம்பாதிக்கலாம்னு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.